ஆகஸ்ட் 12 மண்டே எடுத்த ஒரு என்ட்ரியோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக சாட்குள்ளே போயிடலாம். மண்டேல வந்துட்டு நியூஸ் இல்லை. ஸோ அன்னைக்கு ட்ரேட் பண்ணுறத நான் தவிர்த்துருக்கணும். பட் ஆனால் ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கவும் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ என்ட்ரியை பார்த்தரலாம். டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா மே ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு ஆர்டர் ஃப்ளோ ஃபுல்லாகவே பேரிஷாக தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ என்னோட டிஓஎல் வந்துட்டு இந்த லோ வரையும் வச்சுருந்தேன். ஸோ இது வந்துட்டு போன இயரோட லோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே ஒரு இதாக தான் இருக்கும், பேரிஷ் மூவாக தான் இருக்கும். இது போன இயரோட டிசம்பரோட லோ. இதுதான் நம்மளோட டிஓஎல். மார்க்கெட் இதை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் அதே மாதிரி எல்லா ஒரு பிடிஆர்எஸ் பேரிஷ் பிடிஆர்எஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துருந்தது. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தா இந்த ஒரு வேரிஷ் லெக் வந்துட்டு ஒரு ஐஆர்எல் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. ஸோ நான் இதுக்கு வந்துட்டு ஓடி லெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்துட்டு இதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து இந்த இஆர்எல் எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த இஆர்எலையும் சேர்த்து எடுத்திருக்கு. இஆர்எல் எடுத்து ஸ்வீப் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும். நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த இஆர்எல் எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் ஏதாவது ஐஆர்எல் போயிட்டு அங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகி இந்த செல் சைட் லிக்விடிட்டிக்கு வரும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா டேரெக்டாக மார்க்கெட் ஒரே ஐடியா கீழே வந்துடாது. ஏதாவது சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு டீப் ப்ரீமியம் போயிருக்கு. இந்த டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 எஃப்இஜி இருக்குது. இங்கே ஒரு எஃப்இஜி, இது ஒரு நல்ல ப்ரீமியமு, டீப் ப்ரீமியமில் இருக்குது. இங்கே ஒரு எஃப்இஜி அண்ட் இங்கே ஒரு எஃப்இஜி. பட் இந்த எஃப்இஜி ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஒரு எஃப்இஜியாக இருக்கவும் நம்ம அதை மொத்தமாக எடுத்துக்க மாட்டோம். இதிலே நமக்கு 0.62 பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த பீரியடவே எடுத்துக்கலாம். டீப் டிஸ்கவுண்ட் போகிற வரைக்கும் டீப் ப்ரீமியம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். 4Rல போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி எஃப்இஜியும் இந்த 4R எஃப்இஜியும் அலைன் ஆயிருந்தது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி எஃப்இஜி. ஸோ அந்த எஃப்இஜியில் தான் நம்ம என்ட்ரி இருந்தது. இங்கே போயிட்டு இந்த ஒன் ஆர் சார்ட் வைக்கிறேன். நான் அந்த மண்டேவை ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கிறேன். டுடே ஓப்பன்லேருந்து மண்டே க்ளோஸ் வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ போன வீக் செட் ஆகிருந்த பை ஸ்டாப்ஸை எடுத்துகிட்டு மார்க்கெட் போன வீக்கோட ஹை, இதெல்லாம் போன வீக்கோட ஹையாக இருக்கும். எஸ், போன வீக்கோட ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் இருக்குன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி எஸ்எம்டியில் வந்துட்டு டிஎக்ஸ்ஒயில் எஸ்எம்டி இருந்தது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். அப்படியே 50 மினிட் சார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக இந்த எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த பை ஸ்டாப்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரீட்ரேஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல சிஎஸ்ஐடி வந்துட்டு நான் பார்த்தேன், ஒரு நல்ல ஒரு பெரிய மூவ் கொடுத்துருந்தது. பட் ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் பார்த்துருக்கணும். இந்த இடத்துல பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த பிரேக்கரில் வேணால் நம்ம என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த பிரேக்கரில் நம்ம என்ட்ரி இருந்திருக்கும். பட் ஆனால் நான் இந்த இடத்துல சிஎஸ்ஐடி பார்த்ததுனால இந்த எஃப்இஜியில் என்ட்ரு ஆகிட்டேன். பட் ஆனால் இது எஃப்இஜி கிடையாது, இது ஒரு பிபிஆர். 2 எஃப்இஜி அலைன் ஆகி வரும் ஒரே இடத்துல. ஸோ இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி. இதோட 50%ல் நம்மளோட என்ட்ரி இருந்தது. இது மட்டும் இல்லாமல் 50 மினிட்ல ஒரு சின்ன எஸ்எம்டி இருந்தது டிஎக்ஸ்ஒய் கூட நமக்கு. ஸோ இது ஒரு கான்ஃபிடன்ஸ் சேர்ந்து வந்துச்சு. நான் இந்த ஹையில், இந்த ஸ்விங் ஹையில் எஸ்எல் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த ஸ்விங் லோக்கே நமக்கு 1:2 கண்டிப்பாக கிடச்சிருக்கும். 1:2.5 கிடைக்கிது, 2.4. ஓகே. பட் ஆனால் மேனிப்புலேட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மேலே வச்சுருந்தேன் என்னோட எஸ்எல்ல. அதனால் இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் தான் 1:2 கிடச்சிது. பட் ஆனால் நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ட்ரி எடுத்திருந்தா இந்த இடத்துல பார்ஷியல்ஸ் எடுத்துட்டு 80% பார்ஷியல்ஸ் எடுத்துகிட்டு 20% ஓட விட்டுருக்கலாம். இதில் பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும் மார்க்கெட் எப்படி பேரிஷ் எஃப்இஜியெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த ட்ரேட் பிரேக் டவுனு. மேக்ரோஸில் கரெக்டாக நம்ம என்ட்ரி இருந்ததால் சீக்கிரமே ஹிட் ஆகிடுச்சு நம்மளோட டிபி. ஓகே, ஒரு ஒன் ஹவர்லேயே நமக்கு டிபி ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி. ஓகே, டியூஸ்டே எடுத்த நம்ம என்ட்ரி வந்துட்டு யூரோ யூஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பயஸ் வந்துட்டு பேரிஷாக தான் இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாகவே. பட் ஆனால் என்னென்னா இது போன தேர்ஸ்டே வந்துட்டு இந்த ஐஆர்எல் ரியாக்ட் ஆகிருந்தது. இப்போ தான் நமக்கு வந்துட்டு இஆர்எல்லே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு.
நான் இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு அகைன் கீழே வரும் பார்த்தேன். பட் ஆனால் மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு பிபிஐயில். ஸோ நாளைக்கு சிபிஐ ட்ரேடில் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு வைங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாவில் டிஎம் கூட பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கேஸ்.